வணக்கம். இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 22 மதியம் 12:45 வெளியிடப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. மழை நிலவரம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இது இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கை. பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் நான்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் 3 சென்டிமீட்டர், ஆழியார் கோயமுத்தூர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி AWS, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் சொரலக்கோடு, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தலா 2 சென்டிமீட்டர், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ARG, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி AWS, மேலும் கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தில 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. கரூர் பரமத்தில 39.5, அதாவது 38 என்பது 100 டிகிரி, 39 என்பது 102.2, 39.5 என்பது 103 டிகிரி ஃபாரன்ஹீட், 103 தான். அதுவும் கரூர் பரமத்தில். அதே கரூர் பரமத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 103 டிகிரி, அதே கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி. அது இரவு நேரம். இரவு நேரத்தில் 22 டிகிரி, பகல் நேரத்தில் 39. எப்படி இருக்கு பாருங்க. அது ஒரு ரெண்டு ஒரே ஊர். அதனால்தான் உயரழுத்தம். காரணம் உயரழுத்தம். குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கரூர் பருவத்தில் 22 டிகிரி குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 39.5, ரெண்டும் ஒரே ஊர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதுமில்லை. எனினும் ஒரு சில இடங்களில் சற்று குறைந்துள்ளது. ஒரு சில இடங்களில் வெப்பம் கொஞ்சம் குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையில். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலை கொஞ்சம் குறைஞ்சிருந்ததாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி அதிகரித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 36லிருந்து 40 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. 39.5 தான் கரூர் பருவத்தில் பதிவாகிருக்கு. ஆனால் உள் தமிழகத்தில் 36லேருந்து 40ன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக தமிழக கடலோர பகுதிகளில் புதுவை, காரைக்கால் பகுதியில் 35லேருந்து 36, கடலோர பகுதிகளில் 35லேருந்து 36. இப்போ கடலோரம் 36 தான். 38 என்பது 100, 37 என்பது 98.6, 36 என்பது 96.8. ஆக ரொம்ப ரொம்ப குறைவு தான் கடலோரம் வெப்பநிலை பதிவாக இருக்கிறது. ஆனால் உணரும் வெப்பம் அதிகம் போல் தெரிகிறது, வாட்டுவது போல் தெரிகிறது வெயில். காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை தான், மரங்கள் இல்லாததான் காரணம். அடுத்தபடியாக மலைப்பகுதிகளில் 20லேருந்து 28 டிகிரி செல்சியஸாக பதிவாகிருக்கு. மலைப்பகுதிகளில் 20லேருந்து 28, கடலோரம் 35லேருந்து 36, உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் 36லேருந்து 40 டிகிரி செல்சியஸ். ஆனால் 40 இல்லை, 40 தெரிவிக்கப்பட்டிருக்கு. 39.5 செல்சியஸ் தான் கரூர் பருவத்தில் பதிவாயிருக்கு. ஓகே. அடுத்தபடியாக ரவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தபடியாக 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. அனைத்து மாவட்டங்களையும் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப வேறுபாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயல்பை விட அதிகம் எங்கன்னா தஞ்சாவூர், கன்னியாகுமரி, கரூர் மாவட்டங்களில்
இயல்பை விட அதிக வெப்பம் பதிவாயிருக்கு. இயல்பை விட கொஞ்சம் அதிக வெப்பம் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, கரூரில் பதிவாயிருக்கு. பாக்கி எல்லா மாவட்டங்கள்லேயும் இயல்பு நிலை வெப்பம் பதிவாகிட்டுருக்கு. ஓகே, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, கரூரில் மட்டும் இயல்புக்கு கொஞ்சம் கூடுதல் வெப்பம் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை எச்சரிக்கையும் வானிலை முன்னறிவிப்பும். தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதனால தான் இப்போ மழை. அது எங்கே இருக்குன்னா இப்போது மன்னார் வளைகுடாவில் இருக்குது. மன்னார் வளைகுடாவை ஒட்டி இந்த கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. தென்னிந்திய பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றை சந்திப்பையும் ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக 22, 23 2 நாளும் எப்படி இருக்கும் வானிலை பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். 22, 23ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வானிலை, தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பிட்ட இடம்னு சொல்லலை, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் எங்கேனாலும் ஒரு சில இடங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22, 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 23, 4, 25, 26, 28ஆம் தேதி வரைக்கும் 24லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 22லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடுங்கிறது அர்த்தம். ஓகேயா, ரைட். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை மாறுதலின் போக்கு 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் ஓரிரு இடங்களில் சற்று உயரக்கூடும். பெரிய மாற்றம் இல்லை, பெரிய அளவில் அனல் காற்றுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டுக்கு வடக்க தான் அதிக வெப்பம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இயல்பான வெப்பம் நிலவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சற்று உயர்ந்து வெப்பநிலை சற்று உயரக்கூடும், அவ்வளோதான். பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று எதுவும் இருக்காதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவில் ஏற்படும் வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 22, 23ஆம் தேதி 2லேருந்து 3 டிகிரி இயல்பை விட சற்று கூடுதலாக இருக்கலாம் வெப்பநிலைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 22லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அசௌகரியம் ஏற்படலாம், வியர்வை, புழுக்கம் இதெல்லாம் ஏற்படலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35லேருந்து 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. மழைப்பொழிவு எப்படி இருக்குது இதுவரைக்கும் பொழிந்த மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1லேருந்து ஏப்ரல் 22 வரைக்கும் பெய்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் 99.6 மில்லிமீட்டர், பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 46.3 மில்லிமீட்டர், பெய்திருக்கிற மழைப்பொழிவு 115%, சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது 115%. ஆக சராசரிக்கு கூடுதல் மழை தான் இதுவரைக்கும் பொழிந்திருக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.